நாம் பிறந்தோடனே கடவுள் நம்ம எல்லாத்துக்குமே பரிசுத்தமான ஒரு வைரத்தை பரிசா தராரு. கிராம் கணக்குலலாம் கிடையாதுங்க. கிலோ கணக்கில். அந்த வைரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே ஃப்ளோவில் பார்க்கலாம். இது மார்கழி அமாவாசை வழிபாடு. முதல்ல முன்னோர்கள் வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. நிலைவாசலுக்கு எதிரில் இது மாதிரி ஒரு சொம்பு தண்ணியும் அதுக்கப்புறம் ஒரு விளக்கும் ஏற்றி வச்சு வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அன்றாட ரெகுலர் வேலையை பார்க்கலாம். ரொம்ப நாளாக கூடவே இருக்க அந்த வைரத்தை நம்ம ஒரு கல்லாக நினச்சி விட்டுட்டு தங்கம், வெள்ளி, பித்தளை, அதாவது சொந்தம், பந்தம், நண்பர்கள், துரோகம், அவமானம் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு கடைசியில் அந்த வைரத்தை தேடி வருவோம். அந்த வைரம் நம்மக்கிட்ட இருக்காது. அந்த வைரம் இல்லாத போது தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய இழப்பு. நம்ம கையில் இருந்தது சாதாரண கல் இல்லை, அது மிகப்பெரிய வைரம் அப்படின்னு தெரியும். அதனால் உங்களுக்கு பெற்றோர்கள் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, சத்தியமாக காலில் விழுந்து கூட வேண்டிக்கிறேன், அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோங்க. இதான் என்னுடைய கருத்து. லைக் பண்ணி